கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக திவ்யா. முக்கிய செய்திகள். அடுத்த ஆண்டு முதல் சமையல் எரிவாயு மானியத்தை ரத்து செய்வதா? மத்திய அரசின் முடிவிற்கு வலுக்கிறது எதிர்ப்பு. அதிமுக தலைமையை கைப்பற்ற இபிஎஸ் அணிக்கும் தினகரன் அணிக்கும் இடையே உச்சகட்ட மோதல். அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களுடன் எடப்பாடி பழனிசாமி இன்று அவசர ஆலோசனை. ரேஷன் பொருட்கள் வழக்கம் போல் விநியோகிக்கப்படும் என அமைச்சர் காமராஜ் விளக்கம். தவறான செய்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என வேண்டுகோள். சிக்கிமை தொடர்ந்து உத்தரகண்ட் எல்லையிலும் சீன ராணுவம் அத்துமீறல். இந்திய எல்லைக்குள் 800 மீட்டர் வரை ஊடுருவியிருப்பதாக அதிர்ச்சி தகவல். ஊதிய உயர்வை வலியுறுத்தி பெப்சி தொழிலாளர்கள் இன்று முதல் வேலைநிறுத்தம். படப்பிடிப்புகள் வழக்கம் போல் நடைபெறும் என தயாரிப்பாளர் சங்கம் அறிவிப்பு. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலுக்கு ஒரே நாளில் 2 சிறுவர்கள் பலி. சேலத்தில் 300க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. விரிவான செய்திகள். அடுத்த ஆண்டு முதல் சமையல் எரிவாயு மானியத்தை ரத்து செய்ய மத்திய அரசு முடிவு செய்திருப்பதற்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதுடன் அந்த முடிவை திரும்பப் பெறும்படி வலியுறுத்தியுள்ளார். மானிய விலை சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கான விலையை மாதந்தோறும் 4 ரூபாய் உயர்த்த மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதுடன் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் மானியம் முழுவதையும் ரத்து செய்ய முடிவு செய்துள்ளது. மக்களவையில் பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே கடும் அதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மத்திய அரசின் இந்த முடிவிற்கு பல்வேறு மாநிலங்களும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கேரள முதல்வர் பினராயி விஜயன் எரிவாயு மானியத்தை ரத்து செய்தால் சாமானிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் இந்த முடிவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அணிகளை இணைப்பதற்கு டிடிவி தினகரன் கொடுத்த கெடு நெருங்கி வரும் நிலையில் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று அவசர ஆலோசனை நடத்தவுள்ளார். ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அதிமுக 2 அணிகளாக பிரிந்துள்ளது. ஓபிஎஸ் அணி, சசிகலா அணி என 2ஆக பிரிந்த அதிமுக தற்போது 3 அணிகளாக உருவெடுத்துள்ளது. டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் தனி அணியாக செயல்பட்டு வருகின்றனர். இரட்டை இலைக்கு லஞ்சம் தர முயன்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட டிடிவி தினகரன் திகார் சிறைக்கு அடைக்கப்பட்டார். பின்னர் ஜாமீனில் வெளிவந்த அவர் அணிகளை இணைக்க 2 மாதங்கள் கெடு விதித்தார். இந்த கெடு முடிவடைய இன்னும் 4 நாட்கள் மட்டுமே உள்ளன. இதனிடையே ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்து டிடிவி தினகரன் கட்சி பணியாற்றப் போவதாக எச்சரித்துள்ளார். இந்நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களுடன் இன்று அவசர ஆலோசனை நடத்தவுள்ளார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் டிடிவி தினகரன் கட்சி அலுவலகத்திற்கு வரப்போவதாக கூறியுள்ள நிலையில் இன்று நடைபெறும் ஆலோசனைக் கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சிக்கிம் எல்லையில் அத்துமீறலில் ஈடுபட்ட சீன ராணுவம் உத்தரகண்ட் மாநிலம் எல்லையிலும் அத்துமீறி நுழைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடகிழக்கு மாநிலமான சிக்கிம் எல்லையை ஒட்டிய டோகோலாம் பகுதியை சொந்தம் கொண்டாடிய சீனா அப்பகுதியில் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டது. இதனை தடுக்க சென்ற இந்திய வீரர்களுடன் கைகலப்பில் ஈடுபட்ட சீன வீரர்கள் நம் நாட்டு எல்லையில் அத்துமீறி நுழைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்திற்கு மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் இந்தியா பூட்டான் எல்லையையும் சீனா சேர்த்து சர்ச்சைக்குரிய வரைபடத்தை சீனா வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் உத்தரகண்ட் மாநிலத்திலும் சீன வீரர்கள் அத்துமீறி நுழைந்துள்ளது தெரியவந்துள்ளது. உத்தரகண்ட் மாநிலத்தில் பரோட்டி பகுதியில் கடந்த மாதம் 25ஆம் தேதி அத்துமீறி நுழைந்த சீன படையினர் இந்திய எல்லைக்குள் 800 மீட்டர் வரை ஊடுருவியிருந்தனர். அப்போது இந்திய வீரர்களின் எச்சரிக்கையை அடுத்து தங்கள் நாட்டு எல்லைக்குள் அவர்கள் திருப்பி அனுப்ப சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தீவிரவாதி ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்டான். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உரி செக்டார் பகுதியில் உள்ள டர்னா கிராமத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியுள்ளதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் தீவிரவாதிகள் பதுங்கியுள்ள கட்டிடத்தை சுற்றி வளைத்த பாதுகாப்பு படையினர் அவர்களை சரணடையுமாறு எச்சரித்தனர். ஆனால் பாதுகாப்பு படையினரை நோக்கி தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டனர். இதனையடுத்து தீவிரவாதிகளை நோக்கி பாதுகாப்பு படையினர் சரமாரியாக தாக்குதல் நடத்தினர். இதில் ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அங்கு வேறு தீவிரவாதிகள் பதுங்கியுள்ளனரா என்பது குறித்து பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினர்.
திரைத்துறையை சேர்ந்த பெப்சி தொழிலாளர்கள் இன்று முதல் வேலைநிறுத்தத்தை அறிவித்துள்ள நிலையில் படப்பிடிப்பு வழக்கம் போல் செயல்படும் என தயாரிப்பாளர் சங்கம் அறிவித்துள்ளது. ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் பெப்சிக்கும் இடையே மோதல் தற்போது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. ஏற்கனவே பேசி முடித்தபடி ஊதியம் வழங்காவிட்டால் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக பெப்சி அமைப்பின் தலைவர் RK செல்வமணி அறிவித்துள்ளார். இந்நிலையில் பெப்சி தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டாலும் படப்பிடிப்புகள் வழக்கம் போல் நடைபெறும் என்று தயாரிப்பாளர் சங்க துணைத் தலைவருமான நடிகருமான பிரகாஷ் தெரிவித்துள்ளார். மேலும் பெப்சி தொழிலாளர்களுடன் தயாரிப்பு சங்கத்தினர் சேர்ந்து வேலைநிறுத்தத்தில் போவதில்லை என்று கூறவில்லை என்றார். தற்போதுள்ள சூழலில் அதிகப்படியான சம்பளத்தை தயாரிப்பாளர்களால் கொடுக்க இயலாது என்று கூறிய பிரகாஷ் ராஜ், பேட்டா என்ற பெயரில் ஒப்பந்தத்தை மீறி பன்மடங்கு வரை பயணப்படி உள்ளிட்டவற்றை உயர்த்தி கேட்டால் எப்படி வழங்குவது என்று கேள்வி எழுப்பினார். இன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இன்னைக்கு ஒரு சீகாங்கிறதோ இன்னைக்கு ஒரு தயாரிப்பாளர்களோ ப்ரொடியூசர் டைரக்டர்ஸோ இல்ல ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோ உணர்ந்து இல்ல நாங்க வேலை செய்யறோம்னு சொல்லும் போது நம்மளுடைய வழி அவங்களுக்கு புரியுதுன்னு தானே அர்த்தம். எங்களோட வழி அவங்களுக்கு புரியுது தானே அர்த்தம். சோ இது வரைக்கும் தட்டி கேட்கல யாரும், நாங்க கேட்கிறோம். எவ்வளவு படப்பிடிப்பு நடக்குது? நாளைக்கு போலீஸ் பாதுகாப்பு ஏதாவது கேட்டீங்களா? ஸ்ட்ரைக் ஏதாவது பிரச்சனை? அவ்வளவு பெருசல் ஆகாது. ஒவ்வொரு படம் நடக்குது, அதுக்கெல்லாம் விவசாய பண்ணியாச்சு. ஷூட்டிங் நடக்குது, நாளைக்கு தான் தெரியும். மத்திய அரசின் பொது விநியோக திட்டத்திற்கான விதிமுறைகள் தமிழகத்திற்கு பொருந்தாது என்றும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ரேஷன் பொருட்கள் வழக்கம் போல் வழங்கப்படும் என்றும் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். ரேஷன் பொருட்கள் விநியோகத்தில் புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்பட இருப்பதாக சில ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய உணவுத்துறை அமைச்சர் காமராஜ், உணவு பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்த சில சலுகைகள் தமிழக அரசு மத்திய அரசிடம் கேட்டு பெற்றதாகவும் தமிழக அரசின் வேண்டுகோளுக்கு ஏற்ப பிறகுதான் மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு திட்டத்தில் மத்திய அரசின் விதிமுறைகளில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ரேஷன் பொருட்கள் வழக்கம் போல் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தில் சேர வேண்டும் என்று சொன்னால் இவைகளெல்லாம் விதிகள் என மத்திய அரசு ஒரு விதி அளிக்கிறது. அதிலிருந்துதான் விலக்களிக்க வேண்டும் என மாண்புமிகு அம்மா அவர்கள் கோரியிருந்தார்கள். அந்த விலக்கு அளிக்கப்பட்டதற்கு பின்னால் இது அனைவருக்கும் அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. இங்கே பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அனைவருக்குமே பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அனைவருக்கும் பொருட்கள் வழங்கப்படுகிற பொழுது அந்த நான் பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர் என்கிற அந்த பட்டியல் எதற்காக எடுக்கப்படுகிறது சொன்னால் மத்திய அரசாங்கத்திடமிருந்து நாம் பொருட்களை பெறுவதற்காக மட்டும்தான் அது பயன்படுத்தப்படுகிறதே தவிர அது பொருட்கள் வழங்கப்படுவதற்கு இல்லை. ரேஷன் பொருள் விநியோகத்தில் மாற்றம் என்ற தவறான செய்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று அமைச்சர் காமராஜ் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலுக்கு ஒரே நாளில் 2 பள்ளி சிறுவர்கள் பலியான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தில் வேகமாக பரவி வரும் டெங்கு காய்ச்சலுக்கு இதுவரை 350க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சேலம் அம்மாப்பேட்டை குமரன் காலனியை சேர்ந்த மெகராஜ் பானு மர்ம காய்ச்சலுக்கு நேற்று முன்தினம் உயிரிழந்தார். இந்நிலையில் சேலம் சின்ன கொல்லப்பாட்டியை சேர்ந்த கட்டிட தொழிலாளி செல்வமணி என்பவரின் 9 வயது மகன் தருணுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தருண் பின்னர் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான். வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய ஒரு 5-6 இழப்புகளை நம்ம இறப்புகளை ஆராய்ச்சி பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே குறைஞ்சபட்சம் 4 அல்லது 5 நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு காய்ச்சல் இருந்திருக்குது. பட் பொதுமக்கள் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் கூட பாத்தீங்கன்னா 4-5 நாள் காய்ச்சல் இருக்கும் பொழுது அவங்க தனிப்பட்ட முறையில குழந்தைகளுக்கு அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சிரப்பையோ ஒரு மருந்தையோ ஒரு மாத்திரையோ அவங்க தனியா அவங்களே கொடுத்துடுறாங்க. அவங்களோட நியர்பை ஏரியால இருக்கக்கூடிய தகுதி பெற்ற அரசு மருத்துவர்கள் அல்லது தகுதி வாய்ந்த மருத்துவர்கள், அரசு மருத்துவமனைகள் இவங்களை அணுகி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இதேபோல் மதுரை அரசு மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று வந்த முடுவார்பட்டி கிராமத்தை சேர்ந்த பள்ளி மாணவி அழகு மீனா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக பலியானார். மேலும் இந்த கிராமத்தை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட குழந்தைகளும் பொதுமக்களும் மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு தனியார் மற்றும் அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறிப்பா 4-5 வார்டில் மர்ம காய்ச்சல் அதிகமாக வந்துகிட்டே இருந்தது. இதில் ஒரு அலமீனா என்ற பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்க்கும்போது இங்கே 2 நாள் ஃபீவர் இருந்துச்சு. 3ஆவது நாள் தனியார் லேபில் போய் நாங்கள் இங்கே மருத்துவமனையில் போய் நாங்கள் இது பண்ணும்போது
பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டெங்குன்னு வந்து லேபில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அங்கே டெங்குன்னு கன்ஃபார்ம் பண்ணோடனே அவங்க வந்து ஜிஹெச்சுக்கு வந்து அனுப்பிட்டாங்க. அங்கே வந்து ஒரு 3 நாள் வந்து அந்த பொண்ணு இருந்துச்சு. சிகிச்சை பலனின்றி இன்னைக்கு காலையில் வந்து அந்த பொண்ணு இறந்துருச்சு. ஏது வந்து டெங்கு வருதுன்னு வந்து எல்லா பேத்துக்கும் விழிப்புணர்வு இது வரைக்கும் கொடுக்கல. இந்த விழிப்புணர்வு கொடுத்துருந்தா இன்னைக்கு இந்த ஒரு உயிர் வந்து போயிருந்திருக்காது. நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தரூர் உள்ளிட்ட பகுதிகளில் மர்ம காய்ச்சலுக்கு பலர் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கேரளாவிலிருந்து டெங்கு காய்ச்சல் பரவும் வாய்ப்பு அதிகமாக உள்ளதால் சுகாதாரத்துறையினர் தமிழக எல்லை பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கும்பகோணத்தில் கடந்த 3 நாட்களாக இரவு நேரங்களில் லேசான மழை பெய்து வந்த நிலையில் நேற்று இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோல் தஞ்சையில் கடந்த சில நாட்களாக வெயில் கொளுத்தி வந்த நிலையில் மாலை இடி மின்னல் மற்றும் காற்றுடன் பலத்த மழை பெய்தது. தஞ்சை வல்லம் புதிய பேருந்து நிலையம், ஒரத்தநாடு, திருவையாறு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. திருப்பூரில் நேற்று மாலை பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினார்கள். மேலும் மழைநீரில் சாக்கடை நீர் கலந்து ஓடியது. இருப்பினும் திடீரென பெய்த கனமழையால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோல் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, திருவண்ணாமலை, கோவில்பட்டி, திண்டுக்கல், வேலூர், குடியாத்தம், திருப்பத்தூர், வாணியம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. மேலும் அரக்கோணம், ஆம்பூர் ஆகிய இடங்களில் சாரல் மழை பெய்துள்ளது. மாற்று இடம் வழங்க கோரி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 4 குழந்தைகளுடன் ஒருவர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவை நாகராஜபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா. கூலி தொழிலாளியான இவர் புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி தனது குடும்பத்தினருடன் வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் அப்பகுதியில் கோவில் கட்ட உள்ளதால் ராஜாவை காலி செய்யுமாறு கூறியுள்ளனர். இதனையடுத்து தனக்கு மாற்றிடம் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ராஜா மனு அளித்திருந்தார். ஆனால் அந்த மனு மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்த ராஜா தனது 4 குழந்தைகளுடன் தீக்குளிக்க முயன்றார். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் உடனடியாக தடுத்து நிறுத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நாகராஜபுரத்தில் வீடு கட்டி சாலை போட்டு குடியிருக்காங்க. சாலை கட்டி குடியிருக்கிற இடத்துல வந்து கோயில் பக்கத்துல கட்டியிருக்காங்க. கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கார வீடு அகத்த சொல்றாங்க. அகத்த முடியாது, எனக்கு மற்ற காலி இடம் வேற இடம் கொடுத்தா நான் போடுறேன், இல்லைன்னா போட மாட்டேன்னு சொல்றாங்க சார். சத்தியமங்கலத்தில் மின் இணைப்புகளை துண்டிக்கும் முயற்சிக்கை மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக பவானி ஆற்றிலிருந்து மின் மோட்டார் மூலம் விவசாயிகள் தங்கள் பாசன நிலங்களுக்கு நீரை உறிஞ்சி பயன்படுத்தி வருகின்றனர். பவானி சாகர் அணையிலிருந்து கீழ்பவானி, தடப்பள்ளி, அரக்கன்கோட்டை, காளிங்கராயன் வாய்க்கால் பாசனத்திற்கு இந்த ஆண்டு போதிய தண்ணீர் இல்லாததால் மின் மோட்டார்கள் மூலம் விவசாயத்திற்கு தண்ணீர் எடுத்து வருகின்றனர். இதனால் கடைமடை விவசாயிகளுக்கு தண்ணீர் வராததால் விவசாயிகள் பலர் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து விவசாயத்திற்கு பயன்படுத்தும் மின் இணைப்புகள் துண்டிக்கப்படும் என்றும் தண்ணீர் குழாய்கள் அகற்றப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகத்தை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனை எதிர்ப்பு தெரிவித்து சத்தியமங்கலத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களை திருடர்களைப் போல் அதிகாரிகள் நடத்துவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இந்த பவானி ஆறு பாசன விவசாயிகள் வந்து இன்னைக்கு நேற்றல்ல 60 ஆண்டு காலமாக இந்த பவானி ஆற்றிலிருந்து குழாய் மூலமாக தண்ணீர் எடுத்து சென்று பாசனம் செய்து வருகிறோம். எங்களுக்கு இந்த மின் துண்டிப்போ அல்லது குழாய் உடைப்போ இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு பாதிப்பை செய்ததில்லை. ஆனால் இப்பொழுது செய்ய துணிந்து இரவு நேரங்களில் வந்து ஒவ்வொரு விவசாயிகள் தோட்டங்களிலும் மின் துண்டிப்பு செய்வோம் என்று வந்து ரைடு வருகிறார்கள். எங்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக போடு மறியல் மட்டுமல்ல, எந்த விதமான தியாகத்திற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த சாலை மறியல் காரணமாக சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக செய்தித்துறைகளாக தற்போது பார்க்கலாம். விவசாய பயிர் காப்பீட்டு திட்டத்தை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்குவதை கைவிடக் கோரி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஏற்கலப்பையை சாலையில் விழும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
பயிர் காப்பீடு திட்டத்தை தனியார் நிறுவனங்களிடம் வழங்கினால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று கூட்டுறவு மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் மட்டுமே பயிர்க்கடன் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தினர். அரசாங்கம் அறிவித்திருக்க ஒரு அதிர்ச்சியான செய்தி, விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் பயிர் காப்பீட்டு திட்டத்தை வழங்குகிற கடன் முறையை தனியார் வங்கிகளிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த பயிர் காப்பீட்டு ஒப்படைப்பு முறை என்பது விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தில் ஏற்கனவே வெந்த முன்னில் வேள் பாய்ச்சது போல் இருக்கிறது. இந்த மனு மூலமாவது அரசாங்கம் செவி சாய்க்கும் என்று நம்புகிறோம். நம்ப மறுத்தால் பயிர்க்கடன் தொடர்மையானால் மிகப்பெரிய கிளர்ச்சியை ஆட்சியாளர்கள். மதுரையில் காரில் கடத்தி வந்து 225 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஆந்திராவிலிருந்து மதுரை நோக்கி வந்து கொண்டிருந்த காரை வழிமறைத்த போலீசார் சோதனை நடத்திய போது கஞ்சா கடத்தியது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து மதுரையைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரை கைது செய்த போலீசார் இதனை தொடர்பாக மேலும் 3 பேரை கைது செய்து தேடி வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வலியுறுத்தி நடைபெற்று வரும் போராட்டம் 31வது நாளாக நீடித்து வருகிறது. செங்கிப்பட்டியில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வலியுறுத்தி தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் சாலையில் கடந்த 1ஆம் தேதி தொடங்கிய போராட்டம் முழக்க போராட்டத்தில் நாள்தோறும் ஒவ்வொரு அமைப்பினர் பங்கேற்று வருவது குறிப்பிடத்தக்கது. கொடைக்கானல் பேரிச்சம் வனப்பகுதியில் முகாமிட்டிருந்த காட்டு யானைகள் இடம்பெயர்ந்ததை அடுத்து சுற்றுலாப் பயணிகளின் பார்வைக்கு பேரிச்சம் ஏரி திறக்கப்பட்டது. கடந்த ஜூலை 24ஆம் தேதி பேரிச்சம் வனப்பகுதியில் யானைகள் நடமாட்டம் இருந்ததால் பேரிச்சம் ஏரிக்கு செல்ல சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இந்நிலையில் யானைகள் கூட்டம் கூக்கால் வனப்பகுதிக்கு இடம்பெயர்ந்ததின் நிலையில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைய விடாமல் தடுக்க வனத்துறை ஊழியர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். சிதம்பரம் கீழத்தெரு மாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இக்கோவிலில் ஆடி மாத உற்சவம் கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் 10வது நாளில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். ரேஷன் கடைகளை மூட முயற்சிக்கும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கும்பகோணம் அருகே உள்ள இன்னம்பூரில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்களை அடைக்கழிக்காமல் ஸ்மார்ட் கார்டுகளை வழங்க வேண்டும், ரேஷன் கடைகளில் அனைத்து பொருட்களும் தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. கொடைக்கானலில் பெய்த மழையின் காரணமாக படகுகுழாம் அருகே இருந்த பெரிய மரம் ஏரி சாலையில் விழுந்துள்ளது. மழை நின்றவுடன் நெடுஞ்சாலைத்துறையினர் மரத்தினை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் ஏரி சாலையில் விழும் அபாயத்தில் உள்ள மரங்களை கண்டறிந்து அகற்ற வேண்டும் என்று நெடுஞ்சாலைத்துறைக்கு சுற்றுலாப் பயணிகள் கோரிக்கை விடுத்தனர். கையூட்டு பெற்றுக் கொண்டு ஆசிரியர்களுக்கு பணியிட மாறுதலை வழங்கும் கல்வித்துறையை கண்டித்து கரூரில் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து செங்கல்பட்டில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையத்தில் மறியலில் ஈடுபட்ட சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதன் காரணமாக போராட்டம் காரணமாக செங்கல்பட்டு திண்டிவனம் சாலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி அருகே நிலப்பிரச்சனையில் மனைவியை வெட்டி கொலை செய்த கணவனை போலீசார் தேடி வருகின்றனர். ராஜீவ் நகர் 6வது தெருவை சேர்ந்த அமுதாவிற்கும் அவரது கணவர் முனியப்பனுக்கும் இடையே சொத்து தொடர்பாக கருத்து வேறுபாடு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த முனியப்பன் அரிவாளால் மனைவி அமுதாவை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். அப்பகுதி மக்கள் அளித்த புகாரின் பேரில் உடலை கைப்பற்றிய போலீசார் தலைமறைவான முனியப்பனை தேடி வருகின்றனர். பூரண மதுவிலக்கு வேண்டி தமிழ்நாடு சுதேசி பெண்கள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. மதுவிலக்கு போராட்டத்தின் போது உயிர் நீத்த சசி பெருமாளின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் காந்தி மக்கள் இயக்கத்தின் தலைவர் குமரி ஆனந்தன் கலந்து கொண்டு பூரண மதுவிலக்கு குறித்து உரையாற்றினார். திருப்பூர் மாவட்டம் மடத்தக்குளம் அருகே அமராவதி ஆற்றின் அருகே ஆழ்துளை கிணறு அமைத்ததை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடும் வறட்சியால் ஆழ்துளை கிணறு அமைக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ள நிலையில் தனியார் கோழிப்பண்ணைக்காக ஆழ்துளை கிணறு அமைத்து தண்ணீர் எடுத்து வருகின்றனர். இதனால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அதிகரிக்கும் என கூறி சுமார் 500க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருவாரூர் மாவட்டம் வடிபாதிமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களில் கடந்த ஓராண்டு காலமாக குடிநீர் வழங்காதை கண்டித்து சுமார் 100க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குற்றால சாரல் திருவிழாவில் சுற்றுச்சூழல் மற்றும் வன பாதுகாப்பு குறித்து ஓவிய போட்டி நடைபெற்றது. கடந்த 27ஆம் தேதி தொடங்கிய சாரல் திருவிழாவில் நாள்தோறும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் போட்டிகளும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 5ஆம் நாள் நிகழ்ச்சி நடைபெற்ற சுற்றுச்சூழல் மற்றும் வன பாதுகாப்பு குறித்த ஓவிய போட்டியில் பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது படைப்புகளை ஓவியங்களாக வரைந்தனர். இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க கோரி திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் மாணவிகள் மனு அளித்தனர். நீட் தேர்விற்கு போதிய கால அவகாசம் இல்லாததால் தங்களால் தேர்விற்கு தயாராக முடியவில்லை என்றும் அதிக மதிப்பெண் பெற முடியவில்லை என்றும் மாணவிகள் தெரிவித்தனர். எனவே நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க மத்திய அரசுகள் மாநில அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள சோழன்குடிக்காடு அரசு உயர்நிலைப் பள்ளியை தரம் உயர்த்தாததை கண்டித்து பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இப்பகுதியில் அயன்தத்தனூர், மானப்பத்தூர் உள்ளிட்ட பல கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பயின்று வருவதாகவும் எனவே இப்பள்ளி மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டால் சுற்றுவட்டார கிராம மக்கள் பயனடைவார்கள் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். கரூர் மாவட்டம் தென்னிலையில் செயல்பட்டு வரும் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக கூறி மாணவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கல்லூரி கட்டணம் கட்ட முடியாத மாணவர்களை படிப்பு நிறுத்தியதோடு முழு கட்டணம் செலுத்தினால் மட்டுமே சான்றிதழ்கள் தருவோம் என்று கூறுவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தெரிவித்தனர். தேனி மாவட்டம் பழனி செட்டிப்பாளையில் சதுரகிரி நகர் பகுதியில் புதிதாக டாஸ்மாக் கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அப்பகுதி மக்கள் மனு அளித்தனர். தங்கள் பகுதியில் டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டால் பள்ளி செல்லும் மாணவிகள் முதல் பெண்கள் வரை பாதிக்கப்படுவார்கள் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். வெளிநாடு சென்று தனது மகனை மீட்டுத் தரக் கோரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் பெற்றோர் மனு அளித்தனர். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கோட்டையூர் கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ் கட்டுமான பணிக்காக சவுதி நாட்டிற்கு கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு சென்றார். இந்நிலையில் கடந்த 3 வருடங்களாக எந்தவித தொடர்பும் இல்லாததால் தனது மகனை மீட்டுத் தரக் கோரி கோவிந்தராஜின் தாயார் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே சிறுத்தை புலி ஒன்று மாட்டினை அடித்துக் கொண்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடுமலை எஸ்டேட் பகுதியில் பணியாற்றும் துண்டன் என்பவர் தனது 2 மாட்டினை மேய்ச்சலுக்கு விடுத்துள்ளார். இதில் ஒரு மாட்டினை சிறுத்தை புலி அடித்துக் கொண்டு அவர் வீடு அருகே உள்ள புதரில் மறைத்து வைத்துள்ளது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் சிறுத்தை புலியை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். அரசாணைக்கு புறம்பாக மாநிலம் முழுவதும் ஆசிரியர்கள் மாறுதல் அளிக்கும் தொடக்க கல்வித்துறையை கண்டித்து தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் விழுப்புரம் நகராட்சி திடலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் ஷேக் ஷாகிர் உசேன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மேலும் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாநிலம் செயற்குழுவை கூட்டி அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்தப் போவதாக அவர்கள் எச்சரித்தனர். உலகின் மிக நீளமான நடை மேம்பாலம் சுவிட்சர்லாந்தில் திறக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் கிரேசன் மற்றும் ஜெர்மட் ஆகிய நகரங்களை இணைக்கும் இந்த பாலம் 500 மீட்டர் நீளம் கொண்டுள்ளது. தரையிலிருந்து 85 மீட்டர் உயரத்தில் இருந்த இந்த பாலமானது கட்டப்பட்டுள்ளது. நாலாபுறமும் எழில் கொஞ்சும் மலைத்தொடர்களும் இதமான சூழலும் பாதசாரிகளின் பயணத்திற்கு உற்சாகம் அளிக்கும் வகையில் உள்ளது. 2.5 ஆண்டுகளாக கட்டப்பட்ட இந்த பாலம் அதிர்வை தாங்கும் வகையிலான அமைப்புடன் உருவாக்கப்பட்டு தற்போது பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.